இன்னைக்கு நம்ம வீடியோல கைஸ் இந்திய ராணுவத்தோட 5 முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க்ஸ் பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த டேங்க்ஸோட நம்ம ரேஞ்சு, வேரியன்ட், அக்யூரசி இதை பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. சோல்ஜருக்கு வந்து இந்த டேங்க்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இது கைஸ் ஒரு கூகுள்ல இருந்து நீங்க சர்ச் பண்ணி ஒரு டேங்கை பத்தி படிக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் வீடியோ. அதாவது கைஸ் ஒரு சோல்ஜர் வந்து ஒரு டேங்க்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். ஹுமாங் ஹோர்லி இவர் ஒரு இந்திய ராணுவ வீரர். இந்த பேர் வந்து எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்ண வரல கைஸ், நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிடுறேன். இவருக்கு தன்னோட புகழ்பெற்ற வாழ்க்கையில வந்து 5 டேங்க்ஸை பத்தி அவரோட அனுபவத்தை தான் கைஸ் பேசியிருக்காரு. அதாவது கைஸ் டிரைவிங் எப்படி இருக்கும், அதோட ஷூட்டிங் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாம அதோட கமாண்டிங் எப்படி இருக்கும் கைஸ் பேசியிருக்காரு. இப்போ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டேங்க் வந்து விஜயந்த் டேங்க். இதை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க கைஸ், ஏன்னா வந்து நம்ம ராணுவம் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டேங்க் இது. அதாவது கைஸ் தொழில்நுட்பங்களே இல்லாம ஆட்டோமேட்டிக்கே இல்லாம இருந்த காலங்கள் கைஸ் இது. விஜயந்திரா டேங்க் வந்து கைஸ் அளவுல வந்து ஒரு பெரிய டேங்க். ஹுமாங் கோலி டேங்கை வந்து டிரைவ் பண்ணும்போது இதோட கீரையே அவரால் போட முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம வந்து இருக்கிறதுலே கைஸ் இது வந்து ரொம்ப வெயிட்டான டேங்க். இதோட பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா கைஸ், இதோட பிரேக் அழுத்தினா வந்து அது நிற்காது கைஸ். டிரைவர் வந்து அது பிரேக்லேயே ஏறி நிற்கணும் கைஸ், அப்பதான் அது நிற்கும். அதாவது கைஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலயே அதோட அளவுலையும் அதோட முரட்டத்தனத்திலையும் ஒரு பெயர் போன டேங்க்னா அங்கே வந்து கைஸ் விஜயந்திரா டேங்க் தான். இது வந்து இவ்வளோ வெயிட்டாகவும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது வந்து மெனிவபிலிட்டி பண்றதுல வந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த டேங்க்ல கைஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதோட நம்பகத்தன்மையில இந்தியா கவச வரலாற்றுல வந்து சிறப்பான இடத்த வந்து இந்த டேங்க் பிடிச்சிருக்கு கைஸ். அடுத்தது கைஸ் நம்ம ரெண்டாவது டேங்கை பத்தி தான் கைஸ் பார்க்குறோம். T-55 டேங்க். T-55 டேங்கையும் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து கைஸ் நம்பகத்தன்மையான ஒரு டேங்க். இதை வந்து 4 பேர் யூஸ் பண்ணலாம். T-55ல கைஸ் எல்லாமே வந்து மேனுவலா தான் இருந்துச்சு, எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா இல்லை. அந்த டேங்க்ல வந்து கைஸ் என்ன ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும்னாலும் அதை வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணணும், எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா இருக்காது கைஸ். அதுவும் இல்லாம கைஸ் இதுல வந்து ஒரு நைட் மிஷன் வந்து சரியாவே இருக்காது. உமாங் ஹோலி அவர் வந்து கைஸ் T-55ஓட நம்பகத்தன்மையை வந்து பாராட்டியும் இருக்காரு. இப்ப இருக்கிற மாடர்ன் டேங்கையும் ஒரு T-55 டேங்க்ல வந்து ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா கைஸ், இப்ப இருக்கிற மாடர்ன் டேங்கை வந்து ஈஸியா வந்து T-55 டேங்க் வந்து ஈஸியா தோக்கெடுத்துருன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த டேங்க் வந்து ஒரு பெஸ்டான டேங்க் கைஸ். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி டீம் நம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கைஸ் இந்த டேங்கை வந்து அடிச்சுக்கவே முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த டேங்க் கைஸ் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 8ல இருந்து 9 ரவுண்ட்ஸ் வந்து இதால ஃபயர் பண்ண முடியும். இப்ப கைஸ் T-55 டேங்கை வச்சு கைஸ் எந்த ஒரு பாகிஸ்தான் எல்லையிலையும் இதை போய் நிறுத்தலாம். அவங்க என்னதான் தாக்குதல் பண்ணாலும் கைஸ் இதை வச்சு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் கைஸ். அப்படி ஒரு பலம் பொருத்திய டேங்கா தான் கைஸ் அந்த காலத்துல வந்து T-55 டேங்க் வந்து பார்க்கப்பட்டுச்சு கைஸ். நிறைய பகுதியில வந்து அதோட திறனை வந்து வெளிப்படுத்துச்சு இந்த டேங்க். ஆட்டோமேட்டிக்கா இல்லைனாலும் நைட் மிஷன் சரியா இல்லைனாலும் கைஸ் இந்த டேங்க் வந்து அதோட பலத்தை வந்து நிரூபிச்சிச்சு. நம்ம மூணாவதா பார்க்க போற டேங்க் கைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச டேங்க் T-72 டேங்க். இதை வந்து கைஸ் 3 பேர் ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது கைஸ் T-55 மாதிரி ஒரு அக்யூரசி வந்து இதுல இல்ல கைஸ். ஆனா கைஸ் இப்போ வந்து இந்த டேங்க் T-55 வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேருக்கும் வந்து கைஸ் அதிகமான சோர்வு இருக்கும். அதே வந்து T-75 வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ணலாம். எவ்வளவு நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்க டீம் நம்பர்ஸுக்கு வந்து ஒரு சோர்வே இருக்காது. T-75 கைஸ் அதிகமான ஸ்ட்ரீம் லைன்ஸ் டிசைன்ல இருக்கு, அதனால இதை கண்ட்ரோல் பண்றது ஈஸியா இருக்கும் கைஸ். கோர்லி வந்து கைஸ் இதோட வேகத்தையும் இதை ஆப்ரேட் பண்றத ஈஸியா இருக்கிறதையும் பாராட்டி இருக்காரு. என்னதான் கைஸ் T-55 மாதிரி இதோட துல்லியமா இது தாக்கலைனாலும் கைஸ் இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்போது கைஸ் நம்ம வந்து T-55 விட இதால அதிகமா சுட முடியும். இப்போ கைஸ் நம்மளுக்கு என்னதான் வந்து ஒரு டேங்க் வந்து பெஸ்டா இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தாதான் கைஸ் அதை வந்து அதிகமா யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கைஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காகவே வந்து T-55ல இருந்து நம்ம T-75க்கு நம்ம வந்தோம். அடுத்தது கைஸ் நம்ம அர்ஜுன் டேங்கை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க டிஃபென்ஸ் பாக்குறவங்க. நம்ம அர்ஜுன் டேங்கும் கைஸ் அளவுல வந்து கொஞ்சம் பெரிய டேங்கா தான் இருக்கும். இதுல கைஸ் ஃபயர் பவரும் அக்யூரசியும் இதுல கொஞ்சம் அதிகமாவே தான் கைஸ் இருக்கும். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த அர்ஜுன் டேங்க் வந்து கைஸ் ஃபயர் பவரையும் அக்யூரசியும் பத்தி பாராட்டி இருக்காரு. ஆனா கைஸ் என்னதான் வந்து இதோட அக்யூரசியும் ஃபயர் பவரும் கரெக்டா இருந்தாலும் இதோட அளவோட தேவை வந்து கொஞ்சம் சிக்கலான நிலைமையில தான் கைஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து கைஸ் ஒரு டேங்க் வந்து எவ்வளவுதான் பெஸ்டா இருந்தாலும் அதுக்கு வந்து யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் வந்து அது கரெக்டான டைம்ல வரணும். இது வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுனால இந்த மாதிரி மெட்டீரியல்ஸுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருந்துச்சு. அந்த டிமாண்டை வந்து நம்மளால பூர்த்தி செய்ய முடியலன்னு தான் கைஸ் சொல்லணும். கண்டிப்பா இன்னைக்கு டைம்ல கைஸ் நம்ம டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி செய்யறாங்க. ஆனா வந்து அர்ஜுன் டேங்க் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இந்த டிமாண்டை வந்து பூர்த்தி செய்ய முடியல கைஸ். ஒரு போர்க்களத்துல வந்து எதிரிகள் வந்து பயப்படணும்னா இந்த அர்ஜுன் டேங்கை முன்னாடி வந்து நிறுத்தணும்னா கைஸ் ஒரு டேங்க் பேட்டில் வந்து கண்டிப்பா வந்து எதிரிகள் பயப்படுவாங்க.
இப்ப கைஸ் அர்ஜுன் டேங்கோட திறன்களை வந்து கைஸ் ஒரு போர்க்களத்துல வந்து கண்டிப்பா இதை பயன்படுத்தணும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா கைஸ் இது வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயார் பண்ண ஒரு டேங்க். இதை வந்து கைஸ் நம்ம என்னதான் வந்து இந்த டேங்க் பெஸ்டா இருந்தாலும் ஒரு போர்க்களத்துல வந்து இதை யூஸ் பண்ணும்போது தான் கைஸ் மற்ற நாடுகளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து இவ்வளவு பெஸ்டான டேங்கை வச்சிருக்காங்கன்னு. அப்படி இல்ல இது எந்த போர்க்களத்திலயும் யூஸ் பண்ணலைன்னா இந்த டேங்கை பத்தி யாருக்குமே தெரியாது கைஸ். இப்ப நடந்த உக்ரைன் ரஷ்யா வாரிலேயே பார்த்திருப்பீங்க கைஸ். நிறைய நாடுகள் வந்து அவங்களோட ஆயுதத்தை வந்து உக்ரைனை கொடுத்து அது கரெக்டா ஒர்க் பண்ணுவதுன்னு மற்ற நாடுகளுக்கு காமிச்சு வித்துட்டு இருக்காங்க. இதோட ஆயுத சந்தையா தான் கைஸ் உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு. கைஸ் T-90 டேங்க் உமாங் ஹோலி வந்து கைஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா T-90 பத்தி ராணுவ வீரர்களுக்கு வந்து கைஸ் ரீசெண்டா கிடைச்ச டேங்க் தான் கைஸ் இது. துல்லியத்தன்மையும் முழுசான தொழில்நுட்பமும் கமாண்டர் வந்து இதை கமாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கைஸ். அதே நேரத்துல வந்து ஏவுகணை தாக்குதல் திறனையும் துல்லியமான இலக்க பாக்குற திறனும் இதுல இருக்கு கைஸ். இது எல்லாமே சேர்ந்ததுதான் கைஸ் T-90 டேங்க். T-90 டேங்க் இந்தியாவோட நவீன டேங்கா இருக்கு. இதை வந்து ஒரு போர்க்களத்துல வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கைஸ் ஒரு டிரைவரோடையும் ஒரு தளபதியோடையும் கனவா இருக்கு. இந்த டேங்கோட திறனை அதிகப்படுத்துறதுக்கும் இதோட தொழில்நுட்பத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் கைஸ் அதிகமான ட்ரைனிங் வேணும்னு தெரிவிச்சிருக்காரு. ஓகே கைஸ், இப்போ ஒரு நம்ம 5 டேங்கை பத்தி பார்த்திருப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் டேங்க்ல வந்து கைஸ் நம்மளால வந்து பிரேக்கிங் சிஸ்டமோ இல்ல வந்து ஒரு கியர் சிஸ்டத்தையோ மூவ் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி T-72ல கைஸ் அது எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணோம். அக்யூரசி வேண்டாம்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணோம், யூஸ் பண்றதுக்கு ஈஸியா பண்ணோம். அதுக்கப்புறம் கைஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்குன்னு ஒரு டேங்க் தனியா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது துல்லியத்தன்மையும் அக்யூரசியும் அதே நேரத்துல வந்து யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு டேங்க் தயாரிச்சாங்க. அதான் கைஸ் அர்ஜுன் டேங்க். இப்போ நம்ம ஆர்மியில வந்து T-90 சேர்த்த ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் ஒரு பெஸ்டான டேங்கா தான் கைஸ் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கைஸ் இந்த டேங்க்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவோட இந்த டேங்க்ஸ் வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பை, குட் நைட்.